சிறகடிக்கும் ஆசை கம்மிங் சோன் எபிசோடில் வந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னா, எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு என்றே சொல்லலாங்க. முள்ளால் எடுப்பது போல் ரோகிணி இதுவரை வந்துட்டு மலேசியாவில் நாங்கள் அப்படியாகும் இப்படியாகும், எங்கள் அப்பா ஏகப்பட்ட மில்லியனு அப்படி இப்படின்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த ப்ராடு. பட் அந்த ப்ராடை முள்ளாலேயே எடுத்திருக்காருங்க மனோஜ். அண்டு மனோஜுக்கு மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு இன்றைக்கி எபிசோட்லேயே. அதே மலேசியாவுக்கு ரோகிணியை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுது. ஓகே, இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு ரோகிணிக்கு கால் வருது அவங்க ஃபோனில். அந்த காலை வந்துட்டு மனோஜ் எடுக்கிறாரு. ஏம்மா வீட்டு வாடகை கொடுக்கலையா அப்படின்னு அவர் கேட்குறாருங்க ஹவுஸ் ஓனர். வீட்டு வாடகையா? நம்ம தான் இங்கே கொடுத்தாச்சு, நம்ம கடைக்கு தான் வாடகை கொடுத்தாச்சு, நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்கும்போது கட் பண்ணிடுறாருன்னு வைங்களேன். உடனே ரோகிணி, யார் ரோகிணி வீட்டு வாடகை வந்துட்டு கேட்குறாரு. யார் என்னன்னு கேட்கும்போது ஐயோ சிக்கிட்டமாடா, ரோகிணி அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா கிறிஸ், அவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் ஓகேவா, அதை கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. இந்த சூழலில் இதுதான் ப்ராடாச்சு, எப்படி வேணாலும் வந்துட்டு சித்தரிச்சிடும். திருன்னு முடிக்குது. வித்தின் செகண்டில் வந்துட்டு இல்லை என் ஃப்ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் லேக்கில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டுக்கு நான் தான் வாடகை கொடுக்குறேன் ஒரு 3 மாதமா அப்படியே மழுப்பி விடுதுன்னு வைங்களேன். ஏமா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது நம்புகிற மாதிரியாமா இருக்குது. சரி ஓகே, ஏதோ சொல்கிறேன், இப்படி என்கிட்ட என்னென்னமோ மறைக்கன்னு நினைக்கிறேன், எதையுமே ஓப்பனாக சொல்ல மாட்டேன், நான் உன் கணவர் தானே, கொஞ்சமாவது மதிமா அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த ப்ராடுகாரி தான் பண்ணுறது பூரா பித்தலாட்டம், அப்புறம் எப்படி நேர்மையாக பேச முடியும். ஓகே, அங்கேயே ஸ்ட்ரைக் ஆகிடுது. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்துட்டு சிட்டிக்கிட்ட ஃபினான்ஸ் வாங்குறதையும் மறைச்சிது ஓகேவா, அங்கேயும் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ 2வது டைமும் ஸ்ட்ரைக் ஆகிருச்சு. மேலும் இந்த சந்தேகத்தை முத்துக்கிட்ட போய் கன்வே பண்ணுறாருங்க. டே என் பொண்டாட்டி மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குடான்னு. டே எனக்கு ஆரம்பத்துலேருந்தே டவுட்டாக இருக்குடா, நீ இப்போ தானே உனக்கு புரிஞ்சுது, இப்போயாவது வந்து கேட்டியே, இல்லாட்டினா உன்னை மிளகா அரைச்சி விட்டுருவாடா உன் பொண்டாட்டியே அப்போ முத்துவும் வந்துட்டு சொல்கிறாரு. இப்போ என்னடா பண்ணுறது முத்து அப்படின்னு மனோஜ் கேட்க, ஒன்று நீ பண்ண வேணாம், எனக்கு உன் பொண்டாட்டி மேலே மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. ஏண்டா மலேசியாவிலேருந்து 2 பேரும் வந்தாங்க இல்லையா, நம்ம ஊருக்காரவங்க வந்தால் எப்படி சிரித்து பேசுவாங்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசலை, அவங்க வந்தப்போ அள்ளு விட்டுருச்சு உன் பொண்டாட்டிக்கு, அப்போ ஏதோ ஒன்று மறைக்குதுடா, அதை வந்துட்டு கண்டுபிடிக்கன்றா. ஆமாண்டா தம்பி, எனக்கும் மிகப்பெரிய டவுட் இருக்குது அப்படின்னு இப்படி கான்வர்சேஷன் போகுது. பட்டு மனோஜுக்கு ஏற்றவாறு ஒரு ஆஃபர் வருதுங்க. அதாவது சந்தோஷ் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனோட இப்போ ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் வந்திருக்கு மனோஜ், பிஸ்னஸ் ரீதியாக. அந்த மீட்டிங்கை நம்ம அட்டன் பண்ணோம்னா நம்ம தொழில் மேலும் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம பிஸ்னஸ் மென்மேலும் வளரும். டெஃபினட்டாக அந்த மீட்டிங்கை நம்ம அட்டன் பண்ணியே ஆகணும். உங்கள் தம்பி இருக்கார் இல்லையா, அவரை வர சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு அவரை மாதிரி ஃபன் பண்ண தான் அங்கே எல்லாருமே வந்துட்டு லைக் பண்ணுவாங்க. உங்கள் தம்பி முத்துவையும் வர சொல்லிடுங்க, அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபையும் வர சொல்லிடுங்க இப்படின்னு சொல்ல. பட் ஆமாம், மலேசியா நமக்கு தெரிஞ்ச ஊர் தானே, நம்ம பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச ஊர் தானே, நம்ம அப்படியே போய் நம்ம பொண்டாட்டியோட பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு பார்த்துடலாம், இது நல்ல ஐடியா பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிடுறாருங்க. ஓகே சார், மலேசியா மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், என்ன டேட்டுன்னு மட்டும் சொல்லிடுங்கன்னு சொன்னோன்னா அவருக்கு சொல்லிடுறாருன்னு வைங்களேன். பட் இதை வந்துட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாரு. ரோகிணி இதை சொன்னால் என்ன ஆகும், முகமெல்லாம் அப்படியே குப்புன்னு வேர்க்குது, பிளட்டே வெடிச்சிரும் போல் அந்தளவுக்கு திருன்னு அந்த ப்ராடுகாரி முழிக்குது. என்னடா எப்படா எஸ்கேப் ஆகுறது, இப்படி இப்போ பேதியில் அந்த சந்தோஷ் நம்ம சந்தோஷத்தை கெடுத்துடுவான் போலியே அந்த பிஸ்னஸ்மேனு பிக்காளி பையா அப்படின்னு மைண்டில் செட் பண்ணி என்னென்னமோ சொல்லி பார்க்குது. இல்லைங்க என்னால் வர முடியாதுங்க, எனக்கு அந்த நேரத்தில் ஏகப்பட்ட வேலை இருக்குங்க, இப்படின்னு சொல்லி பார்க்குது. ஏண்டி நம்ம பிஸ்னஸ் வளரண்டி, நம்ம டெஃபினட்டாக அங்கே போனால் தான் வந்துட்டு நம்ம அவரோட பிஸ்னஸ் தொடர முடியும், நீங்கள் காரணம்லாம் சொல்ல வேணாம், வந்தே ஆகணும். ஏன் மலேசியானா உன் சொந்த ஊருக்காரவங்க தானே அங்கே இருக்காங்க, உங்கள் அப்பாவும் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலில் சிக்கியிருக்காருல, இவர் சந்தோஷ் பிஸ்னஸ்மேன் தான், அவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரோகிணிக்கு. கூமுட்டாப்பல எனக்கு மலேசியானா என்னன்னே தெரியாதா, நானே பீலா விட்டேன், நீ அதையும் நம்பிக்கிட்டு அங்கே வா இங்கே வான்னு இழுக்கிறியடா இழிச்சா வாப்பையில அப்படின்னு இது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிக்கனம்டா கீரி பிள்ளைன்னு சீரழிஞ்சு கிடக்குதுன்னு வைங்களேன். பட் இதை முத்துக்கிட்டையும் கன்வே பண்ணுறாரு. டே நல்லதாக போச்சுடா, பார்லர் கறியோட உண்மை எல்லாத்தையும் அங்கே போனால் கண்டுபிடிச்சிடலாம், நான் அந்த பிஸ்னஸ்க்கு வரணும் இல்லையோ உன் பொண்டாட்டியோட லட்சணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அவர் மைண்ட்குள்ளே நினச்சிட்டு நான் வரண்டா பிரதரு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. பட் இந்த சூழலில் விஜயா, ஆமாம் நானும் அவங்க அப்பாவெல்லாம் பார்க்கணுண்டா மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்தோடு போயிடுவோமே, போய் வந்துட்டு ரோகிணி ஃபேமிலி அங்கே எப்படி என்ன ஏது நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாமே என்ன ரோகிணி அப்படின்னு விஜயா சொல்லுது. ஓகே அப்படின்னு ரோகிணியும் சொல்ல, இப்படி ஒரு மிகப்பெரிய அதிரடி ட்விஸ்டோட சிறகடிக்கும் ஆசை அடுத்தடுத்த கட்டங்களில் நகர்ந்திருக்கு என்றே சொல்லாங்க. பட் கூடிய விரைவில் மலேசியாலேயே ரோகிணிக்கு மலேரியா காய்ச்சல் வரப்போகிறது என்ற
என்றே சொல்லாங்க. ஒட்டுமொத்த உண்மையும் வெளிவரப்போகிறது என்றே சொல்லலாம். மேலும் சிறகடிக்கும் ஆசை அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.